AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. காலாவதியான உரிமத்தை வைத்திருக்கும் வழக்குரைஞரிடம் கையெழுத்து பெற்றதால் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியின் வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனையில் கலந்து கொண்ட வடசென்னையினுடைய பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் நம்மோடு இருக்கார். நம்ம அவருடைய நேரடியாக பேசுவோம். சார் வணக்கம். வேட்புமனு பரிசீலனையில் கலந்துகிட்டீங்க. திமுக வேட்பாளருடைய வேட்புமனு ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணத்துக்காக நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம்? திமுக தரப்புல 2 பேர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினால் 2 நபர்கள் நிற்க வைக்கப்பட்டிருந்தாங்க. ஒன்று கலாநிதி வீராசாமி, அவரது மனைவி ஜெயந்தி வீராசாமி, ஜெயந்தி கலாநிதி. அந்த 2 பேருடைய மனுவிலையும் ஃபார்ம் 26 அந்த அவருடைய சொத்து விவரம், அந்த குற்றவியல் வழக்கு விவரம் எல்லாத்தையும் சொல்லி முழு தகவலை சொல்லணும் இல்லையா, அந்த அஃபிடவிட்ல நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போடணும். அந்த கையெழுத்து போட்ட நோட்டரி பப்ளிக் 6/2/2021 அவருக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் காலாவதி ஆகிப்போச்சு. இந்த காலாவதியான லைசன்ஸ்ல அவர் கையொப்பமிட்டிருக்கிறாரு. அதனால அந்த டாக்குமெண்ட் செல்லாது. அந்த டாக்குமெண்ட் செல்லலைன்னா அவர் நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணணும். இதுதான் சிம்பிளான கொஸ்டின். எழுத்துப்பூர்வமா நீங்க ஏதாவது கடிதம் கொடுத்திருக்கீங்களா? தேர்தல் நடத்தக்கூடிய தொகுதி அலுவலர் என்ன முடிவெடுக்க இருக்கிறாங்க, இல்ல வேற யாரும் வேட்பாளர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? நாங்கள் இப்ப நான் சொன்ன இந்த தவறை சுட்டிக்காட்டி அது அந்த மனு ஏற்கக்கூடியதல்ல. இந்த ஃபார்ம் 26 நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளவே கூடாது, அது தாக்கல் செய்யப்படவில்லை என்றுதான் கருத வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக அந்த வழக்கறிஞர் பெயர், அவருக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ், வெப்சைட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டரி பப்ளிக் அவர் எப்போ வாங்கினாரு, எப்போ லைசன்ஸ் இருக்கு, எப்போ கேன்சல் எக்ஸ்பைரி ஆகுது, எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டுடைய காப்பி எல்லாத்தையும் இணைத்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறோம். திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக பேசக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு சொல்லும்பொழுது, அதிமுக பாஜக தொகுதியில திட்டமிட்டு அவங்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கு, இதன் காரணமாக தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இதை எப்படி பார்க்க? சரி, நாங்க அபாண்டமா குற்றச்சாட்டு சொல்ல, கண்ணுக்கு எதிரில் ஒரு வெப்சைட்ல போடுறாங்க, எல்லாத்தையும் போடுறாங்க ஃபார்ம் 26. இல்லைன்னா அவங்களே அதிகாரிகளே வச்சிருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? வெப்சைட்ல ஓப்பன் பப்ளிக் டொமைன்ல போடுறாங்க, நாங்க பாக்குறோம். பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்று இருக்கு. யார் அந்த அட்வொகேட்? நாங்க அட்வொகேட், நாங்க எங்க வழக்கறிஞர் சமூகத்தில் யார் நமக்கு தெரியாத நண்பர் இருக்க மாட்டாங்க. யாருன்னு பாக்குறோம். தம்பி சரி ரைட்டு, அவருக்கு லைசன்ஸ் எப்போ கொடுத்துருக்காங்க பாரு. இதெல்லாம் கேஷுவலா நடக்கிறது. இதெல்லாம் திட்டமிட்டு ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறதுலாம் கிடையாது. நாங்க பாட்டுக்கு வரோம், பாக்குறோம், சரி ரைட்டு, இது நியாயமா இல்லையா? ஒரு எக்ஸ்பயர்டு ஒரு லைசன்ஸை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நோட்டரி பண்ணிருக்காரு, அப்ப நம்ம அப்ஜெக்ட் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு குடிமகன்னாக்கா நம்ம அப்ஜெக்ட் பண்ணணும். இதுக்கு உள்ளடத்தெல்லாம் நம்ம கற்பிக்கவே முடியாது. அதாவது திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதில் உரிய அங்கீகாரம் இல்லாத வழக்கறிஞர் அதற்கான அனுமதி கொடுத்திருக்கார். எனவே இதன் காரணமாகவே எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் ராஜ்குமார். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.